ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தஞ்சாவூர் வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய சட்னி. அதுக்கு நான் சின்ன வெங்காயம் 35 சின்ன வெங்காயத்தை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன துண்டு இஞ்சியை 3 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கடுகு கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. சட்டியை நான் ஏற்கனவே அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சட்னி அவ்வளோ சுவையாக இருக்கும். ஒரு வரமிளகாய் மட்டும் கடைசியாக தாளிக்கிறதுக்கு நிறுத்திக்கலாம். இப்போ நான் 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே கூடவே வெங்காயம் சேர்த்துடலாம். நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நான் புளியவும் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கடைசியாக தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இந்த சட்னி அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ லைட்டாக வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு 2யும் சேர்த்துடலாம். வெங்காயத்தோட இனிப்பு சுவை, வரமிளகாவோட காரம், புளியோட புளிப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து சட்னி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கணும். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுலபந்தான். சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான். நல்லா நான் வதக்கிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். போதும். இப்போ சூடு லைட்டாக ஆறினதும் நம்ம அரைச்சிடலாம். சூடாறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். கொரப்பாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ அதே சட்டியவே அடுப்பில் வச்சுட்டு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் லைட்டாக உப்பு நான் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சட்னிக்கு. எண்ணெய் லைட்டாக சூடானதுமே கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வரமிளகாய் சேர்த்துடலாம். பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கும். காரம் வேணான்னு நினைக்கிறவங்க வரமிளகாய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இப்போ அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துட்டு 3-4 கொதிக்க வைக்கலாம். இப்போ இது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 3-4 கொதித்ததுமே எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.